பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுழுந்து சந்தன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ஆய்வு ஜாதகம். இந்த ஜாதகம் எதற்காக ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தந்தையர் தன் மகனை காணாம் என்று என்னிடம் 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு 2 நிமிஷத்துக்கு வந்தாங்க. இந்த ஜாதகத்தை நான் பார்க்கக்கூடிய நேரம், அந்த நேரம் 12 மணிக்கு மேல தான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துச்சு. எதற்காக ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா, நான் ஒரு ஜாதகத்தில பார்த்து கணிச்சுட்டு, இந்த ஜாதகத்துக்கு என்ன கேள்விங்க அப்படின்னு கேட்டேன். என் பையன இப்போ 1 வருடமாக காணாங்க. எந்த ஒரு தகவலும் இல்லைங்க. அதற்காக கேட்கலான்னு வந்தேன். என் பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆவலையா? அது ஒரு கேள்வி சந்தேகமா இருக்குதுங்க. இவன் ஜாதகம் எங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான நிலையில எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லா வழிகாட்டுங்க அப்படின்னு அவங்க கேட்க வந்தாங்க. இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நான் அந்த நேரத்தை பார்த்து, இவங்களோட கேள்விக்கு உண்டான கிரகத்தை எல்லாம் எடுத்து, சாமக்கோளையும் போட்டு, இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்கும்? எதனால இந்த இது வந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா தாய் தந்தையர் அவங்கலாம் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். பையனுக்கே இப்போ வயசு கிட்டத்தட்ட பையனுக்கே வயசு 38 வயசு ஆகுது. இந்த பையன் பிறந்ததிலிருந்தே இவங்களோட அதிகமா இல்ல. வெளியூர்ல தான் இருக்காப்புல. வெளியில வந்துகிட்டு, போய்க்கிட்டு இந்த மாரி இருந்துகிட்டே இருக்கிறாப்புல. இவங்களோட அதிகமா அதாவது தாய் தந்தையரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருந்துச்சு. கொஞ்ச நாள் இருப்பாப்லயா, மீண்டும் வெளியூர் போயிருவாப்ல, வேலைக்கு போயிட்டு மீண்டும் வருவாப்லயா, இப்படி அங்கங்க ம் வெளியில இருக்கிற பையனா தான் இருந்தாப்லயாம். உள்ளூர்லயே இருக்கிறது இல்லையாம். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, இந்த ஜாதகத்தை நான் ஆய்வுக்கு எடுக்கும்போது, அவங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னும் பார்க்கும்போது, இந்த ஜாதகர் பெற்றோரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதாவது பூர்வ புண்ணியத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாட்டை இந்த ஜாதகம் நமக்கு சுட்டிக்காட்டுச்சு. ஏன்னா, இந்த ஜாதகர் பிறந்தது பார்க்கும்போது 4/10/1987 பிறந்திருக்காரு இந்த ஜாதகர் பிறந்தது. இந்த ஜாதகர் பிறந்தது 12 மணி 30 நிமிஷம், இரவு 12 மணி 30 நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு இந்த ஜாதகர். அப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மையை பார்க்கும்போது, மிதுன லக்கினம், கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். பிறக்கும்போதே செவ்வாய் மகாதசை 2 வருஷம் 11 மாசம் 4 நாள் இருப்பு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு மகாதிசை கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்து தசையை நடத்துது. அப்ப அந்த பையன் அந்நிய கிரகத்தோட ஒரு தசை நடக்கும்போது அந்நியத்துல தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகத்துக்கு ஏற்படுத்திருச்சு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசையாச்சு நல்ல திசையான்னு பார்த்தா பாதகாதிபதி திசை. அது ஒரு சிறப்பு இல்லாத போச்சு. இப்ப சனி மகாதிசை, சனி புத்தியிலே இந்த ஜாதகம் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்தாரு. ஓட்டு போட்டு போனாரு. அதுக்கப்புறம் இந்த ஜாதகரோட நிலைப்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்காருன்னே தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாப்புல. வேற ஒருத்தர் பேசுறாங்க. ஆ அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அங்க போனா யாரும் இல்லைங்கிறாங்க, ஆவலிங்கிறாங்க. இப்படின்னு குழப்பமாவே இருக்குது எங்களுக்கு. எங்க பையனோட நிலைப்பாடு என்னதான் இருக்கும் அப்படின்னு உங்களை சொன்னாங்க. அதனால உங்களை பார்த்துட்டு கேட்டு போலான்னு வந்தேங்க. இதுக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு நம் பராசர மணிமன்றத்துக்கும் என்னிடத்தில் வந்ததனால், இது பராசர மணிமன்றத்தில் ஒரு கேள்விக்காக வைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். ஏன்னா, இந்த மாரி ஒரு நிலைப்பாட்டு ஜாதகத்துக்கு நம்ம வழி சொல்வது தான் நம்மளோட கடமை. நல்ல வழிய காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா, வயசானவங்கள நம்ம அலைய விட்டுக்கிட்டு இங்க போங்க, அங்க போங்க அப்படின்லாம் இருந்தா அது நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் சொல்லி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். இந்த ஜாதகத்த பத்தி இப்ப பார்ப்போம். ஏன்னா, இந்த ஜாதகத்த ஆய்வுக்கு எடுக்கும்போது, ஒரு பலாபலன் எடுக்கிறதுக்கு, பலாபலன் சொல்வதற்கும் இந்த ஜாதகம் ஒரு பயனுள்ள தகவலை குடுக்குது இந்த கிரகங்கள். ஒரு கிரகத்தோட தசாகாலங்கள் எந்த மாரி ஒரு பலனை கொடுக்கும் என்பதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா, மிதுன லக்கினத்தில பிறந்த லக்னாதிபதியா வரக்கூடியவர் பூர்வ புண்ணியத்தில போய் உட்கார்ந்துட்டாரு. பூர்வ புண்ணியம் உட்கார்ந்துனா, அந்த அந்த பூர்வ புண்ணியம் வலுவா இருக்குதா, இவர் உட்கார்ந்த இடம் வலுவா இருக்குதான்னு பார்த்தா நீசமாயிருச்சு. அதுக்கு 12க்கு போயிருச்சு. அப்ப பூர்வ புண்ணியத்தை ஆளப் பிறந்தவர் அல்ல. பூர்வ புண்ணியத்தில் இந்த ஜாதகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, லக்னாதிபதி இப்ப பூர்வ புண்ணியத்தில இருந்தா, அந்த பூர்வ புண்ணியங்கிறது போய் நீசமாயிருச்சு. நீசமாயி அதோட பாவ கிரகத்தோட சேர்க்கை பெற்றுச்சு. கேதுவோடையும், சூரியனோடையும் சேர்க்கை பெற்றுச்சு. அதுக்கடுத்து செவ்வாயோடையும் சேர்க்கை பெற்றுச்சு. அப்ப அந்த கூட்டு கிரகத்தோட சேர்க்கை பெற்றனால பூர்வ புண்ணியம் வலுவற்று போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில் கோடிட்டு காட்டுகிறது லக்னாதிபதியோட நிலைப்பாட்டை. அப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதியோட நிலைப்பாடு
புத்தி போன போக்குல போயிருவாருங்க. இந்த ஜாதகர் வந்து இவருக்கு வந்து என்னன்னா, சோறு கொண்ட இடமே சொர்க்கம். அதே மாரி பொய் அதிகம் பேசக்கூடிய நபரா இருப்பாப்புல. ஏன்னா, இந்த வாக்குஸ்தானமா சொல்லக்கூடிய கிரகம் போயி 6 சாரத்த பெற்றுச்சு. செவ்வாயோட சாரத்த பெற்றுச்சு. அந்த செவ்வாயும் வந்து 8ஆ போயிருச்சு. அப்போ பொய் பேசக்கூடிய தன்மை வந்துரும். அப்ப லக்னாதிபதியும் போயி புதன் 5ல போயி இருக்காரு. அது ஒரு சிறப்பில்லாத ஒரு தன்மையில தான் இருக்காரு. அப்ப அது ஒரு சிறப்பு 5ல இருப்பது நல்லது தான். ராகுவோட சாரத்த பெற்றதுனால அது சிறப்பு இல்ல. அப்படிங்கிற தன்மை. அப்ப ராகு திசையும் இந்த ஜாதகத்துக்கு கர்மஸ்தானத்துல உட்கார்ந்து திசை நடந்தது. அது ஒரு சிறப்பில்லாத போச்சு. அப்ப இந்த ஜாதகத்த பார்க்கும்போது ராகு திசை, குரு திசை, இப்ப நடக்கக்கூடிய சனி மகா திசை சுய புத்தியில இந்த ஜாதகர் எங்க இருக்காருன்னே தெரியலைங்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஷ்டமத்துக்கு உண்டான கிரகம் தசைய நடத்துது. அதே பாக்கியத்துக்கு உண்டான கிரகம் தான் சனி. அப்ப அஷ்டமத்துக்கு உண்டான வேலைய செய்யும். அப்ப இந்த ஜாதகர மறைய வச்சுருச்சு. 6ஆம் இடம் எதிரினால மறைய வச்சுருச்சு. அப்படிங்கிற சனி திசை சனி மகா திசையில சுய புத்தியில இந்த ஜாதகர் வந்து ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. அது காலதேவனுக்கு 8ஆம் இடம். இவர் உட்கார்ந்து இருக்கிறது 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும், அது காலதேவனுக்கு 8ஆம் இடம். லக்கினத்துக்கு 8ஆம் அதிபதி காலதேவனுக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் இடமா போச்சு. அப்ப எதிரினால ஒரு பிரச்சனையினால இந்த ஜாதகர் மறைஞ்சு வாழ்றாரா? இல்ல மறைஞ்சு இருக்கிறாரா? இல்ல மறைஞ்சு சிறையில இருக்காரா? இப்படிங்கிற ஒரு கேள்வியில நெறைய வருது. இல்ல ஜாதகர் இல்லையா? அப்படிங்கிற ஒரு தன்மை நிலைப்பாட்டை இந்த ஜாதகம் குடுக்குது. ஏன்னா, புதன் வாங்கிய சாரம் என்று பார்க்கும்போது, அ புதனும் வந்து இந்த அவரோட சுயசாரத்துல தான் அங்க இருக்காரு. புதனும் வந்து இந்த சனி வந்து சுயசாரத்துல தான் இருக்காரு. அப்ப அந்த சுயசாரத்துல இருந்தாலும் இந்த சனி பகவான் போய் அங்க அ இந்த ஜாதகத்தில் அந்த சனி பகவான் அந்த இடம் வந்து சிறப்பில்லாத ஒரு தன்மை காட்டுது. ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஒரு சிறப்பில்லாத தன்மை. சனி 6ல இருந்தா ஒரு எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தா கூட, ஆனா அந்த சனி பகவான் அங்க இருப்பது அ அதாவது லக்னாதிபதியோட சாரத்துல சனி பகவான் அதல்ல. நானு சனியோட சாரம் சுயசாரம்ன்ட்டேன். லக்னாதிபதியோட சாரத்தில் இருக்கிறனால சனி பகவான் இந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னாதிபதி இந்த காலகட்டத்தில் அந்த பலாபலனை அஷ்டமத்துக்கு உண்டான மறையிற தன்மையை குடுக்குது லக்னாதிபதிக்கு. ஏன்னா சனிக்கு 12ல வந்து லக்னாதிபதி இருக்கார். புதன் பகவான் சனிக்கு 12. அப்ப வெளியில மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுதுன்னு வச்சுக்கங்களேன். இது அந்த ஜாதகத்தோட ஒரு தன்மை. அப்ப இந்த சனி மகாதசையில் இந்த ஜாதகர் வருவாரா? வரமாட்டாரா? கிடைப்பாரா? கிடைக்க மாட்டாரா? இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன் குடுக்கலாம் இந்த ஜாதகத்துக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஜாதகத்தோட தன்மை. அப்ப இந்த ஜாதகத்தை இவங்க போய் தேடி ஏன்னா இவங்க வயசானவங்க. 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 65 வயசு, 70 வயசு இருக்கும். அவங்க 2 பேரும் போய் தேடி பையன கண்டுபிடிப்பது என்பது அவங்களும் போயிட்டு வெளியூர்லாம் போய் தேடிட்டுலாம் வந்துட்டாங்க. சொன்ன அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. எந்த ஒரு தகவலும் இல்லைன்ட்டாங்க. அவங்க போன இடத்துலயும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. இவங்க யாருன்னே தெரியாதுங்கிறாங்க. அப்படிங்கிறத சொல்றாங்களாம் யாருமே. அப்ப இவங்க இந்த பையனோட நடவடிக்கையும் அவ்வளவு சிறப்பு இல்ல. அப்ப அடுத்து இந்த எங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லையா? அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா, இவரு கல்யாணம் ஆன ஒரு தன்மை இந்த குரு மகா திசையில பார்க்கும்போது ஏன்னா இப்ப சனி மகா திசை இப்ப தானே ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இந்த குரு மகாதசையில் இந்த ஜாதகர் வந்து 7ஆம் அதிபதியா வரக்கூடியது கலஸ்திரஸ்தான அதிபதி, பாதகாதிபதி போய் வர்க்கோத்தம் நிலையில வேற இருக்கார். அதாவது ராசியிலும், நவாம்சத்திலும் ஒரே நிலையில வக்ரமா இருக்கார். அப்போ வக்ர புத்தியோட இருக்கிறார். அதாவது குரு வந்து வக்ர புத்தியோட தனிச்ச குரு நன்மை செய்யாது. தனிச்ச குரு நல்லா வச்சுக்காது. அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்துல புத்தி போன போக்குல போயிருப்பார். ஆசைப்பட்ட நிலைப்பாட்டுக்காக இந்த ஜாதகர் அனுபவிச்சிருப்பார். ஆசைப்பட்ட இடத்த அனுபவிச்சிருப்பாரு. அனுபவிச்சதுக்கு உண்டான அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படிங்கிற ஒரு தன்மைய காட்டுது. ஏன்னா 7ஆம் இடத்துல பாதகாதிபதி 7ல் இல்ல. அவரு போய் 11ல உட்கார்ந்துட்டாரு. அப்ப ஆசைப்பட்டதே பாதகம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு உணர்த்தி குடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி வேற பார்க்கிறாரு. அந்த குரு 11ல உட்கார்ந்துட்டு, குரு பகவான் லக்னாதிபதி 7ஆம் வரையும் பார்க்கிறார். அப்ப அந்த 7ஆம் அதிபதிய பார்க்கிறான் லக்னாதிபதிக்கு பிரச்சனைய குடுப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மையும், லக்னாதிபதிக்கு பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத காட்டுது. அப்ப எந்த மாரி ஒரு பிரச்சனையில் இருந்தாரு சிக்கியிருப்பார். ஏன்னா 6ஆம் இடம் கடன், நோய், சத்ரு, எதிரி. அப்ப கடன் வாங்கி எதிரி மூலியமா மறைஞ்சுட்டாரா? கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு ஊர விட்டு ஓடிட்டாரா? அப்படிங்கிற தன்மை இருக்குது. ஆனா கடன் வாங்குனா கடன்காரனாச்சும் கேட்பானல்ல வந்து, இந்த ஆளு கடன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு வூட்டுக்கு வந்து இந்த ஆளு தேடிட்டு வருவாங்க. அப்படி இல்ல. யாரும் வந்து கேட்கல. அப்ப எதிரினால ஏதோ ஒரு சிக்கல் மாட்டிக்கிட்டு, ஏதோ ஒரு ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை கூட இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஜெயில்ல போய் ஏன்னா, இப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்க்கும்போது, சாமக்கோள் பார்க்கும்போது,
அதாவது உதயத்திலேயே ஆருடமும் அதாவது உதயத்திலேயே கவிப்பு வந்துருச்சு. உதயம் கவிப்பு 2 ஒண்ணா வந்துச்சுனாவே, அது என்ன கவுக்குது. இந்த ஜாதகத்த கவுக்குது அப்படிங்கிற தன்மை காட்டுது. அப்ப அந்த அஷ்டமாதிபதியா வரக்கூடியவர் சந்திரன் உதயத்த கடக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது. அப்ப அந்த உதயத்துக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் பாதகத்துல இருக்கார். அப்ப உதயாதிபதி பாதகத்துல இருந்தா ஏதோ ஒரு பாதகத்தை ஜாதகர் அனுபவிச்சு ஆவணும். பாதக சூழ்நிலை இருக்கும். அதாவது வெளிக்கோள்களும் பாதகத்துல இருக்குது, உள்கோள்களும் பாதகத்துல இருக்குது. குருங்கிற கிரகம் சாமக்கோள் கிரகத்திலும் பாதகமா இருக்குது. ஜனன இதுலயும் வந்து இந்த பிரசனத்திலும் பாதகமா இருக்குது குரு. அப்ப 2லயும் பாதகமா இருக்கனால, ஒரு பாதகமான சூழ்நிலை இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் குடுத்திருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையை அ இந்த ஜாதகத்துக்கு காட்டுது. அப்ப இவங்களுக்கு அடுத்தது என்ன மாரி ஒரு நிகழ்பாடை நாம் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஜாதகருக்கு பெற்றோர்களுக்கு உங்கள் மகன் தற்போது இருக்கிற இடம் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஜாதகத்திலும் இவர் ஒரு எதிரினால ஒரு பிரச்சனையில இருக்காப்ல, ஒரு அகப்பட்டுக்கிட்டாப்ல, இல்ல ஒண்ணு சிறையில இருக்கணுங்க. அதான் மறைஞ்சு வாழணும் அப்படிங்கிற தன்மைங்கிறது தன்மை இருக்க. மறைஞ்சிருந்தாலும் இங்க இருந்து ஃபோன் பண்ணுவாப்ல அப்படிங்கிற தன்மை அது இல்லையாம். அப்ப ஆள் இருக்கிறதை கண்டுபிடிக்க முடியல. 1 வருஷ காலமா இருக்குது. நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போட்டு போனவர் தான் இன்னும் தகவல் எதுவும் இல்ல. ஃபோன் பண்ணாலும் ரீச் இல்ல. அப்படிங்கிற ஒரு தன்மையினால, இந்த ஜாதகர் ஒண்ணு ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இல்ல இந்த ஜாதகர் அ மறைஞ்சு இருக்கக்கூடிய மறைஞ்சு அதாவது மறைஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது இல்லாத போறதுக்கும் இந்த வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, கேள்வி நேரத்துக்கு அ சாமக்கோள் பிரச்சனை வந்து இந்த ஜாதகத்தை சுட்டிக்காட்டுது அந்த நிகழ்வு. அஷ்டம ஸ்தானத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தன்மை அதிகமா இருக்குது. அதே உதயத்திலே கவிப்பு வந்துச்சுன்னா, ஜாதகர் கவுந்துட்டாரு, கவுத்திருச்சு. அப்ப இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைய குடுக்குது அப்படிங்கிற தன்மையை அழகாக கோடிட்டு காட்டுகிறது. ஆனா ஆருடம் வந்து பார்க்கும்போது, ஆருடமும் 5ல இருக்கிறனால இந்த ஜாதகத்துக்கு உதயத்துக்கு அ பாக்கியம். ஆருடம் இருக்குது. அங்க 6ஆம் அதிபதி சேர்ந்திருக்காரு. அப்ப அது உதயத்த தொடக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் மட்டும் தான் தொடுறாரு. அப்ப சந்திரன் வந்து அத கடக்கும்போது அஷ்டமாதிபதியா இருக்கிறார். அப்ப மறைவுங்கிறத கோடிட்டு காட்டுது. அடுத்து சனி வராரு. பிரச்சனைக்கு உண்டான கிரகம் சனி வந்து தொடப்போகுது. இந்த மாரி ஒரு நிகழ்வுலாம் அந்த ஜாதகத்தை காட்டும்போது, உங்க பையனுக்கு பெரிய பிரச்சனை இந்த காலகட்டத்தில காட்டுதுங்க. அப்ப நீங்க வந்து அலைஞ்சுலாம் கண்டுபிடிக்கிறது ஒரு சிரமம் இந்த ஜாதகத்துக்கு. நீங்க வந்து இருக்கிற இடத்துல இருந்து எங்க பையன காணாவில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டருக்கு, ஒரு எஸ்பி ஆபீஸுக்கு, உங்க அருகில இருக்கிற காவல்துறைக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிருங்க. ரிஜிஸ்டர் மூலியமா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க அட்ரஸ் எழுதிங்க. உங்க பையனோட தகவல் ஃபோட்டோவோட ரிஜிஸ்டர் தபால் பண்ணிருங்க. தபால் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுக்கு போய் அது சேர்ந்தோனே, அவங்க பையனோட ஃபோன் நம்பர வச்சு, பையன் இருக்கிறான், இல்லைங்கிறத கிளீனா கண்டுபிடிச்சு குடுத்துருவாங்க. இல்லாட்டி, இப்ப நான் ஒண்ணு சொல்ற மாரி இன்னொரு பக்கம் போனீங்கன்னா, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒரு மன தடுமாற்றத்தை குடுக்கும், ஏமாற்றத்தை குடுக்கும். அப்ப இதுக்காக நீங்க அலைஞ்சிட்டு தடுமாறிட்டு இருக்க வேண்டாம். நீங்க வந்து அருகில் இருக்கிற ஆ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போயி, உங்களோட அந்த என்ன குறைங்கிறத ஒரு மனு எழுதி, உங்களுக்கு உங்க மாவட்டத்தில உள்ள ஆ காவல் நிலையத்துக்கும், உங்க மாவட்டத்தில உள்ள எஸ்பி ஆஃபீஸுக்கும், உங்க மாவட்டத்தில உள்ள கலெக்டர் ஆஃபீஸுக்கும் நீங்க ஒரு பெட்டிஷன ஃபைல் பண்ணி ரிஜிஸ்டர் தபால்ல அனுப்பிச்சு வச்சுருங்க. அந்த ரிஜிஸ்ட்ரையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. 10 நாளைக்குள்ள உங்களுக்கு பையன் எங்க இருக்கிறான்? இல்ல அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு அவங்க குடுத்துருவாங்க. நீங்க வந்து எங்கேயும் போய் அலைய வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்தே இத நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது உங்களோட குலதெய்வம். உங்க குலதெய்வம் எதுன்னு நீங்க குலதெய்வத்துக்கு நேர்ல போ வேண்டாம். நீங்க டெய்லி காலையில வந்து குளிச்சுட்டு, உங்க குலதெய்வத்துக்கு விளக்கு வச்சுட்டு, குலதெய்வத்த வேண்டிக்கங்க. என் பையன் இருக்கிற இடத்த காட்டி குடுங்க. என் பையன் இருக்கிறானா இல்லையானாச்சும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு டெய்லி மன உளைச்சலா இருக்குதுன்னு குலதெய்வத்த வேண்டிக்கிட்டு, அதுக்கு ஒரு வேண்டுதலுக்கு ஏதாவது ஒரு ஒரு காச ஒரு மஞ்ச துணியில கட்டி முடிச்சு வச்சுருங்க. என் பையன் கிடைக்கணும். இல்ல என் பையன் இருக்கிற இடம் தெரியணும் அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்கிட்டு, வேண்டுதல வச்சு ஒரு விளக்கு வச்சுருங்க. விளக்கு வச்சுட்டு இந்த வேலைய நீங்க செய்யுங்க. 10 நாளைக்குள்ள உங்களுக்கு தகவல் கிடைச்சிரும் என்ற ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு வழிய காட்டியிருக்கிறேன். இதுபடி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்தது என்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என்னோட நம்பரையும் அவங்ககிட்ட குடுத்துட்டேன். வேற ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வந்து இன்னுமே ஒரு சாமி கேட்க போறது, இது சொல்றது, அவங்களுக்கு இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடாதுன்ட்டு, அதுக்கு அடுத்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த வேலைய நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி,
ஏன்னா ஜோதிடம் மூலியமாக நமக்கு சரியான ஜாதகத்துக்கு ரிசல்ட் இல்ல. அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை காட்டுது. ஜாதகரே இல்லைன்னு காட்டுது. ஜாதகருக்கு பெரிய ஒரு பிரச்சனை குடுத்திருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அது யாரு மூலியமா குடுத்திருக்குது அப்படின்னு பார்த்தா, இவரு செஞ்ச ஒரு நிகழ்வுக்கு அது பிரச்சனை ஆயிருக்குது அப்படிங்கிற தன்மை காட்டுது. அப்ப அந்த நிகழ்வு என்ன என்பதை இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இவங்களும் பையன் மேல பையன் ரொம்ப நல்லவன்லாம் இல்லைங்க. அவன் வந்து கொஞ்சம் இதா தான் இருப்பானுங்க அப்படின்னு பையன பத்தி இவங்க சொல்றாங்க. அவன் ஒழுங்கா இருந்திருந்தானா எங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாரி. அப்ப அந்த பையன் வந்து இவ்வளவு நாள் ஏன்னா இவங்களுக்கு ஒரே பையன். அப்ப அந்த பையன என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனால அந்த நிகழ்பாட்டுக்கு இவங்க வந்து கேட்டதுக்கு ஜோதிடத்தின் மூலியமாகவும், நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தினாலயும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு தீர்வு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து என்ன நிலைப்பாடு என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாரி இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா, திருமணம் ஆவறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த ஜாதகர் வேற ஏதோ பெண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். வாழ்வாரு. அதுதான் நடக்கும். திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, குடும்பம் நடத்துறதுக்கு அப்படிங்கிற வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அந்த ஜாதகத்துக்கு. அப்படின்னு அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா, குடும்பம் நடத்துறவரா இருந்தா இந்த ஜாதகரு எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துக்குவாரு. இவரு பொறுப்பற்ற தன்மையில இருக்கனால அதுக்கு சாத்தியம் இல்ல. அது சாத்தியம் இருந்தாலும் கிரக தசாகாலங்கள் இந்த ஜாதகத்துக்கு சிறப்பு தன்மை இல்ல. குரு தசையும் சிறப்பில்ல. இப்ப நடக்கக்கூடிய சனி தசையும் சிறப்பில்ல. குடும்பத்துக்கு உண்டான தசாகாலங்கள் இந்த ஜாதகத்துக்கு இல்ல, நடக்கல. அப்படிங்கிற ஒரு இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு வழியும், இந்த ஜாதகத்துக்கு உண்டான பிரச்சனையும், இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு தீர்வையும் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மேல இந்த பிரபஞ்சம் என்ன அதுக்கு வழிகாட்டுது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலூர் சந்திரன். இந்த ஜாதகத்துக்கு ஆய்வு ஆய்வு சொன்ன அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த ஜாதகம் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை கொடுத்திருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது. அதில் அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மிக மிக ஆச்சரியத்துக்குரியது என்பது இந்த ஜாதகம் நமக்கு உணர்த்தியது என்ற கருத்துக்காக இந்த பராசர மணிமன்றத்திலும் பராசர யூடியூப் சேனல் வழியாகவும் இது பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலூர் சந்திரன்.